ராக் சிட்டி ஏஜி சபை வழங்கும் கிருபையும் சத்தியமும். கொலோசியர் 1ஆம் அதிகாரம் 19ஆம் வசனம். சகல பரிபூரணமும் அவருக்குள்ளே வாசமாயிருக்கவும் அவர் சிலுவையில் சிந்தின இரத்தத்தினாலே சமாதானத்தை உண்டாக்கி பூலோகத்தில் உள்ளவைகள் பரலோகத்தில் உள்ளவைகள் யாவையும் அவர் மூலமாய் தமக்கு ஒப்புரவாக்கி கொள்ளவும் அவருக்கு பிரியமாயிற்று. இன்னொரு வசனம் எபேசியர் 5ஆம் அதிகாரம் 17ஆம் வசனம் வாசிப்போம். ஆகையால் நீங்கள் மதியற்றவர்களாய் இராமல் கர்த்தருடைய சித்தம் இன்னதென்று உணர்ந்து கொள்ளுங்கள். ஆகையால் நீங்கள் மதியற்றவர்களாய் இராமல் கர்த்தருடைய சித்தம் இன்னதென்று உணர்ந்து கொள்ளுங்கள். தேவ சித்தத்தை உணர்ந்து வாழும் வாழ்க்கை, தேவ சித்தத்திற்குள் வாழும் வாழ்க்கை. நம் ஒவ்வொருவருக்கும் தேவ சித்தத்தை குறித்த ஒரு தெளிவு நமக்கு தேவை. தேவ சித்தத்தை அறிந்து கொள்ளுகிற அந்த அறிவு, அந்த தெளிவு நம் எல்லாருக்கும் தேவை. அவைகளிலே நாம் நிரப்பப்பட்டவர்களாய் இருக்க வேண்டும். இந்த காரியத்திலே 4 சித்தங்களை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். முதலாவது சுய சித்தம், 2வது பிறர் சித்தம், 3வது பிசாசின் சித்தம், 4வது தேவ சித்தம். இதில் தேவ சித்தத்தின்படி செய்வது நம்முடைய வாழ்க்கைக்கு ஆசீர்வாதமானது. நம்மை உண்டாக்கினவர், அவர் நம்மை குறித்து வைத்திருக்கிற அந்த திட்டத்தின்படி நாம் செயல்படுவது நம்முடைய வாழ்க்கையை ஆசீர்வாதத்திற்குள் கொண்டு வரும். எனவே தேவ சித்தம் உள்ளவர்களாய் நாம் நடக்க வேண்டும். மதியற்றவர்களாய் இருக்கக்கூடாது, ஞானம் இல்லாதவர்களாய் இருக்கக்கூடாது. தேவ சித்தத்தின்படி நடக்கிறவர்களாய் இருக்க வேண்டும். தேவ சித்தத்தை அறிந்து கொள்வதற்கு கர்த்தர் கிருபை தருவாராக. ரோமர் 12ஆம் அதிகாரம் 1-2 ஆகிய வசனங்களை வாசிக்கும் போது, அப்படி இருக்க சகோதரரே நீங்கள் உங்கள் சரீரங்களை பரிசுத்தமும் தேவனுக்கு பிரியமுமான ஜீவ பலியாக ஒப்புக் கொடுக்க வேண்டும் என்று தேவனுடைய இரக்கங்களை முன்னிட்டு உங்களை வேண்டிக் கொள்ளுகிறேன். இதுவே நீங்கள் செய்யத்தக்க புத்தியுள்ள ஆராதனை. நீங்கள் இந்த பிரபஞ்சத்திற்கு ஒத்த வேஷம் தெரியாமல் தேவனுடைய நன்மையும் பிரியமும் பரிபூர்ணமான சித்தம் இன்னதென்று பகுத்தறியத்தக்கதாக, தேவனுடைய சித்தத்தை பகுத்தறியத்தக்கதாக உங்கள் மனம் புதிதாகிறதினாலே மறுரூபமாகுங்கள். அப்போ கர்த்தருடைய சித்தம் இன்னதென்று ஆவியிலே பகுத்தறிகிற காரியம். உலகம் அறிவிலே பகுத்தறிந்து கொண்டு இருக்கிறது. பகுத்தறிவை பற்றிய நிறைய இயக்கங்கள்லாம் இருக்கிறது. ஆனால் இங்கே கர்த்தருடைய சித்தத்தை ஆவியிலே பகுத்தறிய வேண்டும். பகுத்தறியத்தக்க உங்கள் மனம் புதிதாகிறதுனாலே மறுரூபமாகுங்கள். அப்போ தேவ சித்தத்தை உணர்ந்து கொள்ளும் உணர்வு நமக்கு தேவை. தேவ சித்தம் இன்னதென்று பகுத்தறிந்து மனம் புதிதாய் மாறி தேவ சித்தத்தை அறிந்து கொண்டு செயல்படுத்துகிறவர்களாய் நாம் இருக்க வேண்டும். தேவ சித்தத்தை அறிகிற அறிவினால் நாம் நிரப்பப்பட்டவர்களாய் இருக்க வேண்டும். இந்த காரியங்களை நாம் செய்யும்போது நம்முடைய வாழ்க்கை ஆசீர்வாதமாக இருக்கும். 2ஆம் வசனத்தை திரும்ப வாசிக்க கேட்போம். நீங்கள் இந்த பிரபஞ்சத்திற்கு ஒத்த வேஷம் தெரியாமல், இந்த உலகத்திற்கு தக்க போகாமல், உலகத்திற்கு ஏற்ப வாழாமல், உலகத்தின் போக்குக்கு போகாமல் தேவனுடைய சித்தம் என்னதென்று உணர்ந்து பகுத்தறியத்தக்கதாக, கர்த்தருடைய சித்தத்தை பகுத்தறியத்தக்கதாக உங்கள் மனம் புதிதாகிறதுனாலே மறுரூபமாகுங்கள். அப்ப தேவ சித்தத்தை மறுரூபமானால் தான் புரிந்து கொள்ள முடியும். அதை ஆவியிலே பகுத்தறிந்தால் தான் புரிந்து கொள்ள முடியும். இவைகளை நாம் கவனமா இருக்க வேண்டும். தேவ சித்தத்திலே 2 விதம் இருக்கிறது. ஒன்று பொதுவான தேவ சித்தம், 2வது குறிப்பான தேவ சித்தம். பொதுவான தேவ சித்தம் என்று ஒன்று இருக்கிறது. அது எல்லாருக்கும் உரியது. தேவன் பொதுவாக விரும்புகிற காரியங்கள். அதில் ஒன்று தீமோத்தேயு 2ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்தை வாசிக்கும் போது சொல்லப்பட்டிருக்கிறது, எல்லா மனுஷரும் ரட்சிக்கப்பட வேண்டும், சத்தியத்தை அறிகிற அறிவை அடைய வேண்டும், அவர் சித்தமுள்ளவராய் இருக்கிறார். இதுதான் தேவனுடைய சித்தமாய் இருக்கிறது. பொதுவான தேவ சித்தம் எல்லா மனுஷரும் ரட்சிக்கப்பட வேண்டும், ஒருவரும் கெட்டு போவது. அதற்கு இணையான இன்னொரு வசனத்தில் நாம் பார்க்க வேண்டும் என்றால் மத்தேயு
18-14 சொல்லப்பட்டிருக்கிறது. இவ்விதமாக இந்த சிறியரில் ஒருவனாகிலும் கெட்டுப்போவது பரலோகத்தில் இருக்கிற உங்கள் பிதாவின் சித்தம் அல்ல. இயேசு கிறிஸ்து தெளிவாக சொல்லுகிறார், இந்த சிறியரில் ஒருவரும் கெட்டுப்போவது பரலோகத்தில் இருக்கிற உங்கள் பிதாவின் சித்தம் அல்ல. எல்லாரும் ரட்சிக்கப்பட வேண்டும் என்பது பிதாவின் சித்தமாக இருக்கிறது. எல்லாரும் ரட்சிக்கப்பட வேண்டும், சத்தியத்தை அறிகிற அறிவை அடைய வேண்டும். சத்தியத்தை அறியும் போதுதான் விடுதலையாக்கப்படுகிறோம். நானே வழியும் சத்தியமுமாக இருக்கிறேன். சத்தியத்தை அறிவதென்றால் இயேசு கிறிஸ்துவை அறிவது. சத்தியத்தை அறிவதென்றால் இயேசு சொன்ன வார்த்தைகளை அறிவது, வேதத்திலே உள்ள வசனங்களை புரிந்து கொள்வது, அதற்கேற்ப வாழ்க்கை. இதுதான் தேவனுடைய சித்தமாக இருக்கிறது. தேவன் தம்மை தம்முடைய வார்த்தையின் மூலம் வெளிப்படுத்தி இருக்கிறார். தேவன் தம்மை உலகத்திலே வந்த மனுஷனாய் வந்த கிறிஸ்துவின் மூலம் வெளிப்படுத்தியிருக்கிறார். அந்த சத்தியத்தை அறிந்து கொள்வது நம்முடைய வாழ்க்கையிலே முக்கியம். இது பிதாவின் சித்தமாக இருக்கிறது. அப்படி என்றால் இது பொதுவான தேவனுடைய சித்தம். நம் ஒவ்வொருவரும் தேவ சித்தத்தில் வாழ்கிறவர்களாய் இருக்க வேண்டும். அது நம்முடைய வாழ்க்கைக்கு ஆசீர்வாதமாக இருக்கும். அடுத்து நாம் பார்க்கும்போது பிலிப்பியர் 2:13 வாசிக்கும் போது, ஏனெனில் தேவனே தம்முடைய தயவுள்ள சித்தத்தின்படி விருப்பத்தையும், தேவன் தம்முடைய தயவுள்ள சித்தத்தின்படி விருப்பத்தையும் செய்கையையும் உங்களில் உண்டாக்குகிறவராய் இருக்கிறார். தேவ சித்தத்தை குறிப்பாக எப்படி புரிந்து கொள்வது என்று பார்க்கும்போது, அவருடைய சித்தத்தின்படி நமக்குள்ளே சில நல்ல விருப்பங்களை தருகிறார். சில விருப்பங்கள் வரும், நாம் நினைப்போம் இதெல்லாம் சாதாரணமானது என்று விட்டுவிடக்கூடாது. அந்த விருப்பத்தை தேவன் நமக்குள் வைக்கிறார். அல்லேலூயா. அந்த நல்ல விருப்பங்கள் எப்படி வருகிறது என்றால் தேவன் நமக்குள்ளே தருகிறார். முன்னேற்ற விருப்பங்கள் வருகிறது, நன்றாக இருக்க வேண்டும் என்கிற விருப்பம் வருகிறது, ஸ்தோத்திரம், இப்படி நன்மை செய்ய வேண்டும் என்கிற விருப்பம் வருகிறது. இதெல்லாம் தேவன் நமக்குள் வைக்கிற அவருடைய சித்தத்தின்படி விருப்பத்தை தருகிறார். அதுக்காக கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் பண்ணுவோம். அவருடைய சித்தத்தின்படி தேவன் எனக்கு தருகிற நல்ல நல்ல விருப்பங்களுக்காக கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அது மாத்திரமல்ல, செய்கையும் உண்டு பண்ணுகிறாராம். அப்ப நல்ல காரியங்களை செய்யணுங்கிற செய்கை, விருப்பம், இது எல்லாமே தேவனால் நமக்கு வருகிறது. பிரைஸ் தி லார்ட். அப்ப நன்மை செய்யணுங்கிற விருப்பம், நன்மை செய்யணுங்கிற செய்கை. சில காரியங்களை உடனே செய்வோம், கர்த்தர் உடனுக்குடன் வாய்க்க பண்ணுவார், அதை செய்ய வைக்கிறார். இதெல்லாம் தேவ சித்தத்தின்படி கர்த்தர் நமக்குள் கொடுக்கிற அந்த இண்டிகேஷன், அறிகுறிகள், தேவ சித்தத்தை அறிந்து கொள்வதற்குரிய முக்கியமான அம்சங்கள். இதை நீங்கள் பிடித்து கொள்ள வேண்டும். நல்ல எண்ணங்கள் வரும்போது அதை தேவன் உண்டாக்குகிறார், தேவன் உணர்த்துகிறார் என்று சொல்லி அதை செயல்படுத்தும் போது வாழ்க்கை மேன்மை அடையும். நன்மை செய்தால் மேன்மை. அப்போ நன்மை செய்யணுங்கிற அந்த எண்ணங்களை கர்த்தர் நமக்குள்ளே கொடுக்கிறார். ஆண்டவருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. அடுத்தபடியாக தேவ சித்தத்தை நாம் பார்க்கும்போது தானியேல் 4:17 வாசிக்கும் போது, உன்னதமானவர் மனுஷனுடைய ராஜ்யத்தில் ஆளுகை செய்து, உன்னதமானவர் மனுஷனுடைய ராஜ்யத்தில் ஆளுகை செய்து, தமக்கு சித்தமானவனுக்கு அதை கொடுத்து, தமக்கு சித்தமானவனுக்கு அதை கொடுத்து, மனுஷனில் தாழ்ந்தவனையும் அதின்மேல் அதிகாரியாக்குகிறார். தமக்கு சித்தமானவனுக்கு அதை கொடுத்து, மனுஷ ராஜ்யத்துல தமக்கு சித்தமானவங்களை அதிகாரியாக மாத்துறாராம். இப்போ மனுஷ ராஜ்யத்தில் சில பொறுப்புகளை தேவன் அவருடைய சித்தத்தின்படி தர முடியும். ஆவிக்குரிய ஆளுகைகள், சோத்திரம், இதெல்லாம் தேவன் ஏற்படுத்துகிற காரியங்கள். இப்படி அவருடைய சித்தத்தின்படி ஆளுகைகளை அவர் ஏற்படுத்துகிறார். அடுத்தபடியாக ஆண்டவர் சொல்லுகிறார், யாத்திராகமம் 33:19 சொல்லப்பட்டிருக்கிறது, அதற்கு அவர், என்னுடைய தயை எல்லாம் நான் உனக்கு முன்பாக கடந்து போக பண்ணி. அங்கே ஆண்டவர் மோசேயை பார்த்து சொல்லுகிறார், என் தயையெல்லாம் உனக்கு முன்பாக கடந்து போகும்படி செய்வேன். கர்த்தருடைய நாமத்தை உனக்கு முன்பாக கூறுவேன். கர்த்தருடைய நாமத்தை உனக்கு முன்பாக கூறுவேன். எவன் மேல் கிருபையாய் இருக்க சித்தமாய் இருப்பேனோ, எவன் மேல் கிருபையாய் இருக்க சித்தமாய் இருப்பேனோ, அவன் மேல் கிருபையாய் இருப்பேன். எவன் மேல் இரக்கமாய் இருக்க சித்தமாய் இருப்பேனோ, சித்தமாய் இருப்பேனோ, அவன் மேல் இரக்கமாய் இருப்பேன் என்று சொல்லி, அவன் மேல் இரக்கமாய் இருப்பேன் என்று சொல்லி. ஸ்தோத்திரம். ஆண்டவருடைய சித்தத்தை எப்படிலாம் காமிக்கிறார் பாருங்க. கிருபையாய் இருப்பது ஒரு சித்தம், இரக்கமாக இருப்பது ஒரு சித்தம். நம்ம மேலே நிறைய தடவை கிருபையாக இருந்திருக்கிறார். அல்லேலூயா. நம்ம மேலே நிறைய தடவை இரக்கமாக இருக்க சித்தமாக இருந்திருக்கிறார். ஸ்தோத்திரம். அப்போ இரக்கம், தாவீதின் குமாரனே எனக்கு இறங்கும்னோடனே அவர் இறங்கவும் செய்யலாம், இறங்காமலும் இருக்கலாம். ஆனால் அவர் இறங்கினார்.
அவர் இரக்கம் உள்ளவர். நம் ஒவ்வொருடைய வாழ்க்கையிலும் தேவன் இரக்கத்தை காண்பிக்கிறவராக இருக்கிறார். அநேக தரம் தேவ கிருபை நம்ம மேல சூழ்ந்து கொள்கிறது. ஏன்னா அவர் கிருபையா இருக்க சித்தம் உள்ளவர். His nature is grace. His nature is mercy. எனவே அவர் கிருபையா இருப்பார். எனவே அவர் இரக்கமா இருப்பார். அப்போ தேவ சித்தத்தை உணர்ந்து அதற்குள் வாழ ஒப்பு கொடுக்க வேண்டும். ரொம்ப கிருபையா இருப்பார், ரொம்ப இரக்கம் கிடைக்கும். நிறைய காரியங்களை நம்ம மேல இரக்கம் வைக்கிறார். அந்த இரக்கம்லாம் எதற்குனா அவர் விரும்புகிற இடத்துக்கு நம்ம போகணுங்கிறதுக்கு தான். அவர் எதிர்பார்க்கிற எல்லைகளில் வாழணும் என்பதற்கு தான் தேவனுடைய கிருபை நம்மை நடத்துவதாக. பொதுவான தேவ சித்தம் எல்லாரும் ரட்சிக்கப்பட வேண்டும், ஒருவரும் கெட்டு போகக்கூடாது. குறிப்பான தேவ சித்தத்தில் விருப்பத்தை வைக்கிறார். நல்ல விருப்பங்கள் வருகிறது, செய்கைகள் வருகிறது, சில காரியங்கள் நேரிடும், அது செய்வோம், அது தேவ சித்தமாக இருக்கும். அடுத்தது பார்த்தீங்கன்னா இரக்கம் கிடைக்கும், கிருபை கிடைக்கும். இதெல்லாம் தேவ சித்தத்தின் அடிப்படையில் நமக்கு கிடைக்கிறது. சங்கீதம் 135:6 வாசிக்கும் போது, வானத்திலும் பூமியிலும் சமுத்திரங்களிலும் எல்லா ஆழங்களிலும், வானம் பூமி சமுத்திரம் எல்லா ஆழங்களிலும் கர்த்தர் தமக்கு சித்தமானதை எல்லாம் செய்கிறார். கர்த்தர் தமக்கு சித்தமானதை எல்லாம் செய்கிறார். அல்லேலூயா. வானத்தில் அவருக்கு சித்தமானதை செய்வார், பூமியில் அவர் தமக்கு சித்தமானதை செய்வார், சமுத்திரத்தில் அவர் தமக்கு சித்தமானதை செய்வார், எல்லா ஆழங்களுக்குள்ளேயும் அவர் தமக்கு சித்தமானதை செய்கிற தேவனாய் இருக்கிறார். தேவ சித்தத்திலே வாழ கர்த்தர் கிருபை தருவாராக. இன்றைக்கு உங்கள் வாழ்க்கைக்குள்ள அவர் தமக்கு சித்தமானதை செய்ய விரும்புகிறார். நம்ம குடும்பத்தில் தேவன் தமக்கு சித்தமானதை செய்ய விரும்புகிறார். இந்த ஆலயத்தில் கர்த்தர் தமக்கு சித்தமானதை செய்ய விரும்புகிறார். இந்த ஊழியத்தில் கர்த்தர் தமக்கு சித்தமானதை எல்லாம் செய்ய விரும்புகிறார். அல்லேலூயா. நாம் அதை வரவேற்க வேண்டும், அதை எதிர்பார்க்க வேண்டும். சுய சித்தத்திலே வாழக்கூடாது, பிறர் சித்தத்திலே வாழக்கூடாது, பிசாசின் சித்தத்திலே வாழக்கூடாது. தேவ சித்தம் என் வாழ்க்கையிலே நடக்க வேண்டும். ஏசாயா 53:10 வாசிக்கும் போது, கர்த்தரோ அவரை நொறுக்க சித்தமாகி அவரை பாடுகளுக்கு உட்படுத்தினார். பிதாவின் சித்தத்துல ஒண்ணு என்னன்னா, முழு மனுக்குலமும் ரட்சிக்கப்படணும். அந்த மனுக்குலம் ரட்சிக்கப்படணும்னா அதற்காக ஒருவர் பாடுபடணும், அங்க ஒரு பலி செலுத்தப்பட வேண்டியிருக்குது. அதனால தம்முடைய சொந்த குமாரனை அங்க பலியாக ஒப்பு கொடுத்தார். அவரை நொறுக்க சித்தமாகி, அவர் நொறுக்கப்பட்டது இன்னைக்கு ரட்சிப்பா மாறிடுச்சு. அவர் நொறுக்கப்பட்டது இன்றைக்கு ஆசீர்வாதமாக மாறிடுச்சு. அவர் நொறுக்கப்பட்டது நமக்கு பரலோகத்திற்கு வழியை திறந்து விட்டது. அவர் நொறுக்கப்பட்டது சாத்தான் மேல் நமக்கு ஜெயத்தை கொடுத்தது. இயேசு நொறுக்கப்பட்டது நம்முடைய வாழ்க்கையில் இருக்கிற சாபங்களெல்லாம் மாறி நாம் ஆசீர்வாதமாக இருப்பதற்கு காரணமாய் மாறிவிட்டது. அப்போ தேவன் தம்முடைய சித்தத்தின்படி காரியங்களை செய்கிறார் என்பதை புரிந்து கொண்டு நாம் வாழ வேண்டியது அவசியமா இருக்கிறது. மத்தேயு 8:3 வாசிக்கும் போது, இயேசு தமது கையை நீட்டி அவனை தொட்டு எனக்கு சித்தமுண்டு சுத்தமாகி என்றார். உடனே குஷ்டரோகம் நீங்கி அவன் சுத்தமானான். ஒருத்தன் வந்து கேட்கிறான், ஆண்டவரே உமக்கு சித்தமானால் என்ன செய்யும்? சுத்தமாக்கும். நான் குஷ்டரோகத்தில் இருக்கிறேன், ஊருக்கு புறம்பா இருக்கிறேன், யாரும் என்னை மதிப்பதில்லை, ஒதுக்கப்பட்டு விட்டேன். இப்போ நீர் உமக்கு சித்தமானா என்னை சுத்தமாக்கும். ஆனால் அவர் சொல்கிறாரு, நீ குஷ்டரோகமாக இருக்கிறது ஒன்றும் எனக்கு சித்தம் இல்லை, நீ ஒதுக்கி தள்ளப்பட்ட வாழ்க்கை வாழ்வது தேவ சித்தம் அல்ல, நீ சுத்தமாவது எனக்கு சித்தம். இன்னைக்கு நம்மை பார்த்து நம்ம நல்லா இருப்பதை தேவ சித்தமாக இருக்கிறது, நாம் ஆசீர்வதிக்கப்படுவது தேவ சித்தமாக இருக்கிறது, நாம் மேன்மையாக இருப்பது தேவ சித்தமாக இருக்கிறது. கர்த்தர் அதைத்தான் வேதத்தில் எழுதி வச்சிருக்கிறார், பூமியில் உள்ள சகல ஜாதிகளிலும் உன்னை மேன்மையாக வைப்பார், பூமியின் உயர்ந்த இடங்களில் உன்னை ஏறி இருக்கும்படி பண்ணுவார், யாக்கோபின் சுதந்திரத்தால் உன்னை போஷிப்பார். இப்படிப்பட்ட ஆசீர்வாதங்களை தேவன் நமக்கு தர விரும்புகிறார். நீங்கள் சிலர் அடிமை போல இருந்துக்கிட்டு உமக்கு சித்தமான என்னை விடுதலையாக்கும். ஒரு தாய், ஒரு தகப்பன் தன் பிள்ளை நன்றாய் இருப்பதை தான் விரும்புவார்கள். பொல்லாதவர்களாகி நீங்கள் உங்கள் பிள்ளைகளுக்கு நல்ல ஈவுகளை கொடுக்க அறிந்திருக்கும் போது, நாமே நல்லதை யோசிக்கும் போது, நம்மை உண்டாக்கினவர் மிக 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 நல்லதை நம்மை பற்றி யோசிக்கிறார். என்னை பற்றி என் தேவன் நன்றாய் யோசிக்கிறார், என்னை பற்றி என் தேவன் மேன்மையாக யோசிக்கிறார்.
என்னை பற்றி என் தேவன் உயர்வாக யோசிக்கிறார். அதனால தேவ சித்தம்னா ஏதோ பாடுகள் நினைச்சிடக்கூடாது, எல்லாம் கஷ்டமாக தான் இருக்கும்னு நினைச்சிடக்கூடாது. தேவ சித்தம் நாம் ஆரோக்கியமாவது. இன்னைக்கு யாராவது சுகவீனமாக இருந்தால் உங்களை கர்த்தர் சுகமாக்க விரும்புகிறார். நீங்கள் சுகமாக இருக்க வேண்டும் என்று தேவன் சித்தம் கொண்டு இருக்கிறார். அல்லேலூயா, ஸ்தோத்திரம். அப்போ அற்புதங்களை நீங்கள் பெற்றுக்கொள்ள முடியும். தெய்வீக சுகத்தையும் விடுதலையும் நாம் பெற்றுக்கொள்ள முடியும். தேவ சித்தத்திற்குள் வாழ கர்த்தர் நமக்கு கிருபை தருவாராக. மத்தேயு 8:3 இருந்து வாசிங்க. இயேசு தமது கையை நீட்டி அவனை தொட்டு, எனக்கு சித்தம் உண்டு. பாருங்க, அவர் வெறும் பேச்சில் செய்யல, அவனை தொட்டுட்டு எனக்கு சித்தம் உண்டு, சுத்தமாக என்றார். உடனே குஷ்டரோகம் நீங்கி அவன் சுத்தமானான். ஸ்தோத்திரம். இன்னைக்கு இந்த வார்த்தை கேட்கும் போதே ஒரு விடுதலையும் தருகிற தேவனாய் இருக்கிறார், ஒரு அற்புதத்தை செய்கிற தேவனாய் இருக்கிறார், உங்கள் பிரச்சனைகளுக்கு முற்றுப்புள்ளி வைக்கிற தேவனாய் இருக்கிறார். உடனே அற்புதம் நடக்குது. ஸ்தோத்திரம். கரங்களை வைத்து சித்தம் உண்டு சுத்தமாகு அப்படின்னோடனே சுத்தம், ஒரு சுகமளிக்கும் வல்லமை புறப்பட்டு போனது. இன்னைக்கு ஆண்டவர் விடுவிக்கிற வல்லமையை நம்மத்திலே வெளிப்படுத்துகிறார், குணமளிக்கும் வல்லமையை நம்மத்திலே வெளிப்படுத்துகிறார், அற்புதம் செய்கிறவருடைய வல்லமையை வெளிப்படுத்துகிறார். தேவ வல்லமை வெளிப்படுவதாக சித்தம் உண்டு. கர்த்தர் அற்புதங்களை செய்கிறவராக இருக்கிறார். பிரைஸ் தி லார்ட். இப்போ நம்ம எல்லாரும் நினைக்கணும், நான் நன்றாக இருப்பது தேவ சித்தம். காட்டு புஷ்பத்துக்கு உடுத்து வைக்கிறாராம். காலையில இருந்து மாலையில் உலர்ந்து போகும் அந்த புஷ்பத்தை அழகாக உடுத்து வைத்தா உங்களை என்னை எவ்வளோ அழகாக உடுத்து வைப்பார். ஸ்தோத்திரம். காக்கா குருவிக்கு ஆகாரம் கொடுக்கிறார், நமக்கு நல்ல ஆகாரத்தை தருகிறவர். அவர் பேரை ஆகாரம் தருகிறவர். ஆகாரம் தருபவரை துதிங்கள். நல்ல ஆகாரத்தை தருவார். ஸ்தோத்திரம். நல்ல சுகத்தை தருவார். ஒரு மனிதனுக்கு என்ன தேவை, இதெல்லாம் தேவன் தருகிறவராக இருக்கிறார். அவரிடத்திலே பெற்றுக்கொள்ள கர்த்தர் நமக்கு கிருபை தருவாராக. ரோமர் 8:27 வாசிக்கும் போது, ஆவியானவர் தேவனுடைய சித்தத்தின்படியே பரிசுத்தவான்களுக்காக வேண்டுதல் செய்கிறபடியால், ஆவியானவர் பரிசுத்தவான்களுக்காக வேண்டுதல் செய்கிறபடியால் இருதயங்களை ஆராய்ந்து பார்க்கிறவர். தேவ சித்தத்தின்படி வேண்டுதல் செய்வதற்கு நமக்கு பரிசுத்த ஆவியானவர் உதவியா இருக்கிறார். நாம் ஏற்றபடி வேண்டிக் கொள்ள வேண்டியது இன்னதென்று அறியாது இருக்கிறோம். சரியா ஜெபிக்க தெரியல எனக்கு, ஆனா சரியா ஜெபிக்க வைப்பதற்கு பரிசுத்த ஆவியானவர் நம்ம கூட இருக்கிறார். என்ன சொல்லணும்னு தெரியல, என்ன பேசணும்னு தெரியல, அதனால ஆவியானவர் என்ன செய்யறாருன்னா, இப்படி கேளு. சில அம்மாமார்கள் சொல்லி தருவாங்க, அப்பாட்ட போய் இப்படி கேளு, இப்படி பேசு, இப்போ பேசு. உடனே இந்த பிள்ளைகள் போய் கரெக்டாக அப்படின்னோடனே அப்பாட்ட இருந்து டப்பாவை திறந்து பொக்கிஷம் வந்துடும். இதே போல தான் இன்னைக்கு ஆண்டவர் பிதாவின் சித்தத்தின்படி வேண்டுதல் செய்வதற்கு நமக்கு கற்றுக் கொடுக்கிறார். ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம். ஆண்டவருக்கு மகிமை. ஆசீர்வாதத்தை ஈசா கிட்ட இருந்து வாங்கணும். ஏசா தான் சரியான ஆள் வாங்குறதுக்கு. ஆனால் தாயாகிய ரெபேக்காளுக்கு இந்த யாக்கோபு நல்ல பையன், அவன் கூட குணசாலியா இருக்கிறான், அவன் கூடாரத்திலே வாசமா இருக்கிறான், அவன் நல்ல ஜெபம் பண்ணுறான். இன்னைக்குள்ள கூடார வாசினா என்ன, அவன் தேவ வசனத்துக்கு முக்கியத்துவம் கொடுக்குறான், வசனத்தை தியானம் பண்ணுறான், அவன் காடு காடாக சுற்றலை, தான் நினச்சபடியே பைக் எடுத்து ரவுண்ட் அடிச்சுக்கிட்டே இருப்பான். சிலர் என்ன பர்பஸே இருக்காது, பர்பஸ் இல்லாமலே ரவுண்ட் அடிக்கிற வாலிபர்கள். காசை வீணாக்குவான், காசை கரியாக்குவான். ஆனால் இவன் அப்படி கிடையாது. இவன் குணசாலியாக இருக்கிறான், குணம் நல்ல குணம், சொன்னதெல்லாம் கேட்டுக்கிறான், கூடாரத்தில் தான் இருக்கிறான், ஊதாரியாக சுற்றலை. அதனால் இவன் நல்லா இருந்தா இவனுக்கு தகப்பனுடைய ஆசீர்வாதம் கிடைச்சா நல்லதுன்னு ரெபேக்காள் தன் மனதில் நினைத்து சோத்திரன் சரியான ஆலோசனை கொடுத்து கொடுக்குறான். நீ போ, நீ மந்தையில் போய் நல்ல ஆட்டை பிடிச்சிட்டு வா, உடனே அதை நான் சமைச்சு தரேன், உங்கள் அப்பா நாக்குக்கு எப்படி ருசியாக இருக்கணுமோ அந்த சமையல் பண்ணி தரேன், இதை போய் கொடு. யோசித்து பார்த்துட்டு யாக்கோபு சொல்கிறான், ஐயோ ஒருவேளை எங்கள் தகப்பன் என்னை கண்டுபிடிச்சி சபிச்சிட்டா, ஏய் அதெல்லாம் பற்றி கவலைப்படாத, உன் மேலே வர்ற சாபமெல்லாம் என் மேலே வரட்டும், என் சொல்ல மட்டும் கேளு. உடனே அவன் போகிறான், அதுபடியே நடக்குது, அவன் ஆசீர்வதிக்கப்படுகிறான். இன்றைக்கும் தேவனுடைய ஆசீர்வாதத்தை பெறுவதற்கு பரிசுத்த ஆவியானவர் நமக்கு வழி நடத்துகிறவராயிருக்கிறார். நாம் ஏற்றபடி ஜெபிப்பதற்கு, தேவ சித்தத்தின்படி ஜெபிப்பதற்கு பரிசுத்த ஆவியானவர் நமக்கு உதவி செய்கிறவராயிருக்கிறார். பிதாவின் சித்தத்தின்படி ஜெபிக்க வேண்டும். எதையாவது மனசில் வந்ததெல்லாம் கேட்டுக்கிட்டு இருக்கக்கூடாது, ஆசைப்பட்டதெல்லாம் கேட்டுக்கிட்டு இருக்கக்கூடாது, கண்ணில் பார்க்கறதெல்லாம் கேட்டுக்கிட்டு இருக்கக்கூடாது, கண்டதையும் கேட்டுக்கிட்டு இருக்கக்கூடாது. அவருடைய சித்தத்தின்படி நமக்கு என்ன தேவையோ அதை வேண்டிக் கொண்டு பெற்றுக்கொள்வதற்கு பரிசுத்த ஆவியானவர் நமக்கு உதவி செய்கிறார்.
பரிசுத்தவான்களுக்காக வேண்டுதல் செய்வதற்கு உதவியாக இருக்கிறார். சரியானதற்காக ஜெபிப்பதற்கு கர்த்தர் நமக்கு கிருபை கொடுக்கிறவராக இருக்கிறார். ஆவிக்குரிய வாழ்க்கையில நிச்சயமா தேவ சித்தத்தை மையமாக வைத்து தான் வாழ வேண்டும். இம்மைக்காக அல்ல, இம்மைக்காக மாத்திரம் நாம் கிறிஸ்துவை பின்பற்றினால் அது அல்ல, மறுமைக்குரியவர்களாய், அதே நேரத்தில் இம்மையில் ஒன்றும் இல்லாதவர்களுமாய் அல்ல, ஆசீர்வாதத்தை கத்த தருகிறார். அதான் 2 படகை நிரப்புகிற தேவன். இம்மையிலும் மறுமையிலும் ஆசீர்வாதம். இம்மையிலே 100 மடங்கு ஆசீர்வாதம், மறுமையில நித்திய ஜீவன், பலன்களை கத்த தருகிறார். கத்தருக்காக என்னென்ன பாடுகளெல்லாம் சகிக்கிறீங்களோ அதற்கெல்லாம் பூமியிலும் பலன் உண்டு, பூமியிலும் நான் நன்றாயிருப்பேன். அதே நேரத்தில் நித்திய ஜீவன், பரலோக பலன்களும் எனக்கு உண்டு. ஆண்டவர் அப்படிப்பட்ட ஆசீர்வாதத்தை தருவார். எபேசியர் 1ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்தை வாசிக்கும் போது, தம்முடைய தயவுள்ள சித்தத்தின்படியே, தம்முடைய தயவுள்ள சித்தத்தின்படியே நம்மை இயேசு கிறிஸ்து மூலமாய் தமக்கு சுவிகார புத்திரராகும்படி முன்குறித்திருக்கிறார். அவருடைய தயவுள்ள சித்தத்தின்படி உங்களை என்னை முன்குறித்திருக்கிறார். எப்படி முன்குறித்திருக்கிறார்? சுவிகார புத்திரர், புத்திர சுவிகாரமுடையவர்களாய், அவருடைய ஆசீர்வாதத்தில் பங்குள்ளவர்களாய், இயேசு கிறிஸ்துவுடைய உடன் சுதந்திரரா. அதனால நாம் தேவ சித்தத்தின்படி நாம் சுவிகார புத்திரராய் இருக்கிறோம். அல்லேலூயா. எப்படி ஒரு தகப்பனுடைய ஆஸ்திகள்ல அந்த பிள்ளைகளுக்கு பங்கு உண்டோ, அதே போல தேவனுடைய நன்மைகள்ல நமக்கு பங்கு இருக்கிறது. தேவன் நமக்கு தருகிறார், தேவ சாயலை நமக்குள்ள வைத்திருக்கிறார். அதனால இதெல்லாம் தேவ சித்தத்தின்படியான காரியங்கள். தேவ சித்தத்தின்படி தேவ சாயலிலே நாம் வாழ முடியும். ஸ்தோத்திரம். நாம் வாழ வேண்டும். நாம் அப்படிப்பட்டவர்கள். ஏதோ ஒரு மனுஷன், ஏதோ ஒரு சாதாரண ஆள் அப்படி வாழக்கூடாது. நான் சுவிகார புத்திரன். இயேசு கிறிஸ்துடைய உயிர்த்தெழுதலில் நமக்கு பங்கு இருக்குது, அவருடைய வல்லமையில் பங்கு இருக்குது, அவருடைய ஆசீர்வாதங்களில் பங்கு இருக்குது, அவர்கிட்ட இருக்கிற அதிகாரத்தில் நமக்கு பங்கு இருக்குது. எல்லாம் பிள்ளைகளுக்கு பகிர்ந்து கொடுக்கிறார் தேவன். ஸ்தோத்திரம். தேவ பிள்ளையாய் உலகத்தில் வாழ வேண்டும். தேவ பிள்ளை இல்லாதவனுடைய வாழ்க்கை எப்படி இருக்கும்? அடிமைத்தன வாழ்க்கை, சபிக்கப்பட்ட வாழ்க்கை, ஒதுக்கப்பட்ட வாழ்க்கை. இளையகுமாரன் பன்றி திங்கிற ஆகாரம் கூட கிடைக்கல அவனுக்கு. இப்படியெல்லாம் இல்லை உள்ள வாழ்க்கை. ஆனால் தகப்பன்ட்ட வந்த உடனே முழு உரிமை கிடைத்தது. உரிமை உள்ளவர்கள் நீங்கள், உரிமையாக ஜபிக்க முடியும். அந்த கிறிஸ்துவின் ஆவி நமக்குள்ள இருக்கிறனால அப்பா பிதாவேன்னு கூப்பிட முடியுது. இப்படிப்பட்ட ஒரு பாக்கியத்தை கர்த்தர் நமக்கு வைத்திருக்கிறார். எனவே தேவ சித்தத்திற்குள் வாழ்வதிலே நாம் மிகுந்த கவனம் உள்ளவர்களாக இருக்க வேண்டும். எபேசியர் 1:10 வாசிக்கும் போது, தமக்குள்ளே தீர்மானித்திருந்த தம்முடைய தயவுள்ள சித்தத்தின், அவருடைய பாருங்க, தமக்குள்ளே தீர்மானித்திருந்த அவருடைய தயவுள்ள சித்தத்தின் ரகசியத்தை எங்களுக்கு அறிவித்தார். ரகசியத்தை எங்களுக்கு அறிவித்தார். போதும். இப்ப பாருங்க, தேவனுடைய தயவுள்ள சித்தத்தின் ரகசியத்தெல்லாம் சொல்லி கொடுக்கிறார். ஏன் வேதத்தை வாசிக்கணும்? தேவ சித்தத்தின் ரகசியம், ஆவிக்குரிய ரகசியங்கள் எல்லாம் கர்த்தர் சொல்லி கொடுக்கிறார். சோதரி, இவைகளெல்லாம் பூமிக்குரிய காரியங்கள்லாம் எக்ஸ்ட்ராவாக கொடுக்குற காரியங்கள். ஒரு பொருள் வாங்கினா ஒரு பொருள் இலவசம்ல, அந்த இலவசம் தான் பூமிக்குரிய காரியங்கள். நித்திய ஜீவனை கேட்டு வாங்கிட்டோம்னா, ஆவிக்குரிய நிஜமான ஆசீர்வாதங்களை வாங்கிட்டா, ஸ்தோத்திரம், இதெல்லாம் தன்னால் வரும். நிழல் போன்ற ஆசீர்வாதங்கள், அதுதான் உண்மையான ஆசீர்வாதங்கள். இது நிஜம் கிடையாது, இதெல்லாம் மாறி போயிடும். நம்ம காண்கின்ற எல்லாமே என்னது? அனித்தியமானது. நிஜமும் நித்தியமுமானது. இயேசு நிஜமானவர், அவருடைய வார்த்தை நிஜமானது, அவருடைய நித்திய ஜீவன் நிஜமானது. மற்ற காரியங்கள் இவைகளெல்லாம் நமக்கு எக்ஸ்ட்ரா கொடுக்கிற காரியங்கள். நம்முடைய கவனத்தை அந்த நிஜத்தின் மேல் வைத்து வாழ வேண்டும். உண்மையிலே வாழ கர்த்தர் கிருபை தருவாராக. மாயமான வாழ்க்கை, வேஷமான வாழ்க்கை, பொய்யான வாழ்க்கை, போலியான வாழ்க்கை வாழாதபடி நிஜத்தில் வாழ கர்த்தர் கிருபை தருவாராக. கொலோசேயர் 1:9 வாசிக்கும் போது, இது நிமித்தம் நாங்கள் அதை கேட்ட நாள் முதல் உங்களுக்காக இடைவிடாமல் ஜெபம் பண்ணுகிறோம். நீங்கள் எல்லா ஞானத்தோடும் ஆவிக்குரிய விவேகத்தோடும் அவருடைய சித்தத்தை அறிகிற அறிவினாலே நிரப்பப்படவும். எல்லா ஞானத்தோடு ஆவிக்குரிய விவேகத்தோடு அவருடைய சித்தத்தை அறிகிற அறிவினால் நிரப்பப்பட வேண்டும். பரிசுத்த ஆவியில நிரம்புறது மாத்திரமல்ல, அவருடைய சித்தத்தை அறிகிற அறிவினால் நாம் நிரப்பப்பட வேண்டும். என்ன அறிவு நமக்கு வேணும்? அறிவு அப்படி மட்டுமல்ல, தேவ சித்தத்தை அறிகிற அறிவு. அந்த அறிவில் வளரும் போது தான் நம் வாழ்க்கை ஆசீர்வதிக்கப்படும். ஸ்தோத்திரம். அந்த பூரணமான இடத்துக்குள்ளே போக முடியும். சரியான பாதையில் செல்வதற்கு இது நமக்கு
பேருதவியாக இருக்கும். ஸ்தோத்திரம். 1 தெசலோனிக்கர் 4:3 நீங்கள் பரிசுத்தம் உள்ளவர்களாக வேண்டும் நீங்கள் என்பதே பரிசுத்தம் உள்ளவர்களாக வேண்டும் என்பதே தேவனுடைய சித்தமாய் இருக்கிறது. தேவனுடைய சித்தமாய் இருக்கிறது. அந்தபடி நீங்கள் வேசி மார்க்கத்துக்கு விலகி இருந்து. இப்ப இதுல தேவ சித்தம் என்ன? பரிசுத்தமா இருப்பதுதான் தேவ சித்தம். எனவே நீங்க எதுக்கு விலகிருங்க? வேசி மார்க்கத்துக்கு விலகிருங்க, பாவத்துக்கு விலகிருங்க. நம்ம சாக்கடையில வாழ்றது தேவ சித்தம் அல்ல, பாவத்துல வாழ்றது தேவ சித்தம் அல்ல, பரிசுத்தமா வாழ்வு. இது நல்லதா கெட்டதா? பரிசுத்தமா வாழ்றது தேவ சித்தம். அதனால தான் நான் பரிசுத்தர் ஆகையால் நீங்களும் பரிசுத்தராயிருங்கள். நான் பரிசுத்தர் ஆகையால் நீங்களும் பரிசுத்தராயிருங்கள். கர்த்தர் அந்த கிருபையை நமக்கு தருவாராக. தேவ சித்தம் செய்தால் என்ன பலன்? எபிரேயர் 10:36 வாசிக்கும் போது, நீங்கள் தேவனுடைய சித்தத்தின்படி செய்து வாக்குத்தத்தம் பண்ணப்பட்டதை பெரும்படிக்கு. பாருங்கள், தேவ சித்தம் செய்தால் வாக்குத்தத்தம் நிறைவேறும். நமக்கு எவ்வளவு வாக்குத்தத்தம் கொடுத்திருக்கிறார் பாருங்க. அதெல்லாம் தேவ சித்தம் செய்யும் போது நிறைவேறும். 1 யோவான் 2:17 உலகமும் அதன் இச்சையும் ஒளிந்து போம், தேவனுடைய சித்தத்தின்படி செய்கிறவனோ என்றென்றைக்கும் நிலைத்திருப்பான். உலகம் இச்சையின்படி போறவன் அழிஞ்சு போயிடுவான், ஏன்னா அது அழியக்கூடியது. ஆனா தேவ சித்தம் செய்கிறவன் என்றைக்கும் நிலைத்திருப்பான். இருக்கணுமா? இருக்கணும்னு விரும்புறீங்களா? இருக்கணும்ல? அல்லேலூயா. தேவ சித்தம் செஞ்சா ஆயுசு 100, என்றும் நிலைத்திருப்பான். அல்லேலூயா. நான் தேவ சித்தம் செய்வேன், என்றும் நிலைத்திருப்பேன். 1 யோவான் 5:14 நாம் எதையாகிலும் அவருடைய சித்தத்தின்படி கேட்டால், நாம் எதையாகிலும் அவருடைய சித்தத்தின்படி கேட்டால் அவர் நமக்கு செவி கொடுக்கிறார் என்பதே, செவி கொடுக்கிறார் என்பதே அவரை பற்றி நாம் கொண்டிருக்கிற தைரியம். அவருடைய சித்தத்துக்குள்ள போயிட்டோம்னா ஜெபம் கேட்கப்படுகிறது. இல்லைன்னா நீங்க உங்க சுய சித்தத்தில் என்னை தூக்கி கிணத்துக்குள்ள போடும், என்னை தூக்கி கிணத்துக்குள்ள போட மாட்டார். ஆண்டவரே உம்முடைய சித்தத்தின்படி என்னை ஆசீர்வதி, எனக்கு கிணத்துக்குள்ள இருந்து தூக்கி எடுங்கன்னா எடுப்பார். அவருடைய சித்தத்தின்படி நாம ஜெபம் பண்ணா கர்த்தர் ஜெபத்தை கேட்கிறவராய் இருக்கிறார். அல்லேலூயா. யாக்கோபு 4:15 வாசிக்கும் போது, ஆதலால் ஆண்டவருக்கு சித்தமானால், ஆண்டவருக்கு சித்தமானால் நாங்களும் உயிரோடு இருந்தால். சரி, ஒரு வார்த்தை, இப்ப நம்ம எதை பேசினாலும் எதை மிக்ஸ் பண்ணிக்கணுமா? கர்த்தருக்கு சித்தமானா அதை செய்வோம், கர்த்தருக்கு சித்தமானா இது நடக்கும். கர்த்தர் சித்தம், தேவ சித்தத்தில் வாழ கர்த்தர் கிருபை தருவாராக. எல்லாரும் வலது கரத்தை உயர்த்தி ஒரு ஜெபம் பண்ணுவோம். பரலோக தேவனே, உம்மை துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம். உம்முடைய சித்தத்திற்குள் வாழ, உமக்கு சித்தமானபடி வாழ எங்களுக்கு நீர் கிருபை தருவீராக. இந்த வார்த்தைகளை கேட்ட ஒவ்வொருடைய வாழ்க்கையிலும் தேவ சித்தம் நிறைவேறட்டும் ஆண்டவரே. தேவ சித்தத்தை குறித்த இந்த புரிந்து கொள்ளுதலின்படி நடப்பதற்கு நீர் கிருபை செய்ய வேண்டும் என்று ஜெபிக்கிறோம். உம்முடைய வல்லமையை விளங்க பண்ணுங்கப்பா. தடைகளை நீக்குங்க, அற்புதம் செய்யுங்க. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். Rock City AG Church service timing Sunday morning 5 a.m., 7 a.m., 9 a.m. and 11 a.m. Evening 6:30 p.m. Branch Church AG Blessing Center Sunday morning service 9 a.m. near Ariyamangalam EB Office Street, Thidir Nagar Road. Our address AM Plaza, number 8/1, second floor, opposite Sidambaram Mahal, Trichy 620002. Cell phone 99 7 660 7364.